ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டியான ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாங்காவை நல்லா கழுகின பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் வச்சுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிடுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு வறுத்து எடுத்துக்கிடுங்க. அதுக்கு கூடவே 15 காஞ்ச மிளகாயும் வறுத்து அதனால் திருன்னு பொடி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம கடுகையும் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கு கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூள், கடுகு, வெந்தயம் 3 ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்க மாங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு கூடவே லாஸ்ட்டாக காயத்தூள் போட்டு இறக்குனா டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் தயாராக இருக்கும். இந்த ஊறுகாய் இன்றைக்கி சாப்பிட்றத விட ஒரு 3 நாள் கழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும்.